வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் இப்போதே 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக திமுக வேகம் காட்டுது, மற்ற கட்சிகள் எல்லாமே கூட வேகம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நடிகர் விஜயோட ஃபேக்டர் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர், புதுசாக வரக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஒரு இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்னு பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. தமிழக அரசியலில் ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர். அவர் விஜய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட கருத்தில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே வராரு. இப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 26 எலெக்ஷனில் விஜய் ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக வருவார். அவர் பாஜகவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவார். அதாவது அவர் வந்தார்னா அவர் தான் செகண்ட் இடத்தை கைப்பற்றுவார் அப்படிங்கிற அளவில் தன்னோட பார்வையை முன்வைக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலை மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இந்தியா முழுவதுக்கும் பெரிய அளவில் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை ஆளாகப்படுறாங்களோ அவங்களாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 26 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியோ தனிச்சோ திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல விஜய் இருப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது அவருடைய பார்வை, அவருடைய கருத்து. நமக்கு இதில் சில மாறுபாடுகள் இருக்குது. விஜய் இன்னும் கொள்கையே சொல்ல. அவர் எதை நோக்கி பயணிக்க போகிறாருன்னு தெரியல, எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறான்னு தெரியல. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6-7 மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. பெருசாக அவர் எதுக்கும் குரல் கொடுத்தது கிடையாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடியவர் எப்படி ஒரு தலைவராக வர முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் இந்தியாவில் ஒரு 3 சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்ததை பற்றி. புதுசாக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு 3 வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒலிபரப்பு துறையில் சில திருத்தம் கொண்டு வர்றாங்க சட்டம். அது மாதிரி ஒரு 3 சட்டங்களை திருத்துறாங்க. யார்? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம். அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதை ஜான் பார்ட்மெண்ட் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி அதை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்திருக்கு. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இதை எதிர்க்கிறாரு. அப்போலாம் அவர் விஜய் எதுக்கும் வாய் திறக்கல. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. சரி, அதை விடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைக்கு கையில் எடுத்து பேசியிருக்கிறாரா? போராட்ட காலத்துக்கு போயிருக்காருன்னா அதுவும் இல்லை. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, லெட்டர் பேர்டு போட்டிருக்கிறாரு. இதை நம்பி மாநாடு அறிவிச்சிருக்கிறார். இதுதான் அவருடைய இதாக இருக்குது. இன்னும் ஒரு கொள்கையை ஒன்றும் அவர் சொல்லலை. இன்னும் அவர் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்றும் ஸ்டேபனாக இல்லை. அடுத்தடுத்து இவர் எப்படி போகிறாருன்னு தெரியல. அப்படிங்கும்போது இவர் மீது ஒரு அதீத நம்பிக்கை எப்படி வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய அந்த கூட்டம் பார்த்து இவர்கள் பின்காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய கூட்டமாக உருவாகுவாங்கங்கிற ஒரு இதில் அவருக்கு கெஸ் பண்ணி சொல்கிறாரான்னு தெரியல. நம்மளுடைய பார்வையில் விஜய் கட்சியே இப்போ ஃபுல்லாக செயல்படலை. அவர் கொள்கையை சொல்லலை. அவர் எதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இவர் ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கார், இந்த ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 10 வருஷத்தில் இது 2 மடங்கா 3 மடங்கா பெருசாகும். அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் நான் நினச்சிக்கிறேன். இப்போ கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் தமிழக அரசியல் நோக்கி வந்த முக்கியமான சினிமா பிரபலங்கள் பார்க்கும் பொழுது நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் பேசினாங்க. பட் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் பேக் அடிச்சார்னு பார்த்தோம். பட் கமல் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 எலெக்ஷன்லாம் சந்திச்சாரெலாம் பார்த்தோம். பட் இப்போ விஜய் வராரு. இவங்க யாருக்கும் கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸை மற்ற மீடியாவுக்கும் சரி, அன்றைய நேரத்தில் பெரிய மீடியாஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரும் அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் தற்போதைக்கு திருமாவளவன் திரும்ப ஒரு விஜய்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க முடியும். பல இடங்களில் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. எப்படி ஏன் இந்த ஷிஃப்ட் அவர்கிட்ட வேறு யார்கிட்ட பார்க்காத இவர்கிட்ட அப்படின்னா தனியாக பார்க்கல? இல்லை, விஜயினுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக் யூஸ், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான குரூப்பில் சமூக வலைத்தளங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அது ஒரு பெரிய கூட்டமாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 16-17 வயசு ஆட்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக எழுச்சியாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கும் போது அது எப்படி ஒரு பெரிய பலமாக மாறும் தெரியல. அதாவது சினிமாங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழிலில் ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அது சினிமா. இதை எடுத்துக்கிட்டு வச்சுங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்குது, எஜுகேஷனிஸ்ட் இருக்குது, கல்வி இருக்குது, வேலைவாய்ப்பு துறை இருக்குது, அது மாதிரி இப்போ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சினிமாவும் ஒரு இண்டஸ்ட்ரி. இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. அதில் விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ரஜினிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, கமலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரஜினி சினிமா ரசிகர்களில் அந்த விஜய் ரசிகர்கள் இவர் பின்னாடி இருக்காங்க. இன்னும் விஜய்க்கு பிடிக்காத ஆட்கள், ரஜினி ரசிகராக இருக்கட்டும், விஜய் ரசிகராக இருக்கட்டும், இந்த பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க. ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்போ அந்த ஓட்டு இவர்களுமோ அது கூட விழுகாது. சினிமா ரசிகர்களுடைய வாக்குகளில்
மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டு தான் விஜய். அதில் ஒரு பார்ட், அந்த ஒரு பார்ட்டில் ஓட்டு விழுகக்கூடிய ஓட்டு தான் விழுகும். இப்போ 30 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, காலங்காலமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க எப்படி மாற்றி இவருக்கு போடுவாங்க? அண்ணாவுடைய பேச்சையும் கலைஞருடைய பேச்சையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து உருவான ஒரு இயக்கம் எப்படி சடார்னு மனமாற்றம் மாறுறதுக்கு என்ன வாய்ப்பு? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா கலைஞர் காலத்து அந்த ஆட்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த தலைவெல்லாம் வயசாகி மறைஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து அவருக்கு வாக்களித்த மக்களும் வயசாகி மறைவாங்க அப்படிங்கிற இயற்கையான விஷயம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து புதுசாக வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்போது அந்த புது ஜென்ரேஷன் நோக்கி இவங்களோட ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலாம். ரைட், நல்ல கேள்வி தான். ஆனால் எப்படி என்ன ஈர்ப்பு? எதை சொல்லி ஈர்க்க போகிறப்ப ராமச்சந்திரன் சீமான் இருக்காருன்னா அவருடைய வீரியமிக்க பேச்சு, நீங்கள் எடுத்தோடனே அந்த பேச்சு கேட்டோடனே ரொம்ப புல்லரிக்கக்கூடிய பேச்சு, வசீகரமான பேச்சு, மக்கள் அப்படியே மொத்தமாக அள்ளக்கூடிய ஒரு பேச்சு. இவர்கிட்ட என்ன இருக்குது? இல்லை, அதை தான் நானும் கேட்குறேன். இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறேன். இவர்கிட்ட மட்டும் கமல்கிட்ட அவர் ஒரு கெஸ் பண்ணுறாரு. அவர் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு பெரும் கூட்டமாக மாறும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மூத்த அரசியல்வாதி அவருடைய கெஸ். ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, இந்த ஆக்டிவாக இருக்க கூட்டம் 10 வருஷத்தில் வீரியமாக மாறும், அப்போ இதுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும். இப்போ சீமான் வந்து 2009 ஈழ பிரச்சனைக்கு பிறகு ஈழத்தை கையில் எடுக்கிறாரு, போராட்டங்கள் பண்ணுறாரு, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாரு, கடத்துக்கு போகிறாரு, எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்கிறாரு. அவர் சொல்கிற விஷயங்கள் சிலர் மாறுபாடு இருக்கலாம், சிலருக்கு ஒத்து போகலாம், இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கிறான் லட்டை பற்றியில். ஆந்திரா லட்டு விஷயம் சீமான் ஸ்ட்ராங்காக பேசுகிறார். அவர் வார்த்தை சொல்கிறார், லட்டு விஷயத்துக்கு வந்து என்னென்னா மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை குடிக்கலாம், மாட்டிலேருந்து வரக்கூடிய நெய்யை வந்து குடிக்கலாம், சாப்பிட்லாம், பயன்படுத்தலாம். மாட்டிலேருந்து கொழுப்பு போட்டால் அவனுக்கு இதாயிருமா? இந்தியா உலகத்திலே நெய்யை எரிக்கிறான், பாலை வந்து அபிஷேகம் பண்ணுறான், மூத்திரத்தை குடிக்கிறான் அப்படிங்கிறார். இப்போ இந்த ஒரு போல்ட்னஸ் இருக்குல்ல, இதை பார்க்க ஒரு கூட்டம் வரும். விஜய் என்ன செஞ்சிட்டாரு, என்ன கொள்கை, எந்த பிரச்சனைக்கு பேசியிருக்காரு? இது சென்சிட்டிவான இஷ்யூ, இந்த லட்டு இஷ்யூ. இது தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பேசலை. அதிமுக எல்லாரும் பேசல. எதுக்குப்பா நமக்கு வம்பு, நாளைக்கு காலை வீடியோ போட்டு நம்மளை கிளிப்பாண்டு யாரும் பேசலை. தைரியமாக பேசுகிறாரா இல்லையா? இப்போ இந்த சின்ன கட்ஸ் கூட விஜய்கிட்ட இல்லையே. இல்லை, இப்போ நீங்கள் எல்லாம் இல்லைன்னு குறிப்பிட்டீங்க. இப்போ வந்து திருமாவளவன் வந்து அவரை பற்றி பல இடங்களில் புகழ்றாரு, அவர் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக வருவார்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களே லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தோம், அதில் வந்து விஜய் குறித்து பேசும்பொழுது அதிமுகவுடைய முன்னாள் முக்கியமான தலைவர்கள், எம்பிக்கள், அமைச்சர் பதவி வகித்தவங்களாம் வந்து திமுகலேருந்தும் சரி எல்லாரும் விஜய் நோக்கி நகர இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான அனுபவம் வாய்ந்த பல அரசியல்வாதிகள் அவரோட ரியல் ஃபேக்டர் என்ன, யதார்த்தம் என்னன்றதுலாம் தெரியும், ஆனால் அவரை நோக்கி நகரலான்ற ஒரு முடிவுக்கு எதன் அடிப்படையில் வராங்க? ஒரு புது கட்சி, நம்ம அங்கே ஒரு முக்கிய பதவிகள் கிடைக்கும், அடுத்த ஒரு இளம் கூட்டத்தோடு நம்ம பயணம் பண்ணி பார்ப்போம், ஒரு புது முயற்சி எடுத்து பார்ப்போம், ஒரு புது அட்டம் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த கட்சியில் நம்ம ஏதோ பேருக்கு வச்சுருக்கிறாங்க, நம்ம அந்த கட்சிக்கு போனால் முக்கிய பொறுப்பு வரும், சில பல வேலைகள் நடக்கும், கொஞ்சம் நாளைக்கு எனர்ஜியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான். வேறு என்ன இருக்க போகுது? அவர் கொள்கை பிடிச்சா போய் சேர போகிறாங்க. விஜய் என்ன கொள்கை சொல்லிட்டு அவருக்கே தெரியாது, அவரே ஒன்றும் சொல்லலை. அப்படிங்கிற விஜயினுடைய செயல்பாடு களத்தில் இறங்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனையை பற்றி போராடி அதை வந்து நிப்பாட்டிட்டாரு. பரந்தூர் விமான நிலையத்தில் நடக்குது, அதுக்கு போராடி வந்து அந்த விமான நிலைய ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டார் விஜய். அதை நோக்கி போகிறாங்களா? இல்லை மேடையில் ஆவேசமாக பேசுகிறாரு, நான் இந்த இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அரசாங்க வேலை எல்லாரும் கொடுப்பேன், ஆடு மாடு வைக்கிறவங்க அரசாங்க வேலை, விவசாயத்தை வந்து நாட்டோட இதாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுகிறாரு, அதை நோக்கி போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, இவங்க வளர்ந்து இந்த மாதிரிலாம் வந்துடுவாங்க. அப்போ எந்த கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். மக்கள் நீதி மையக்கும் இருந்துச்சு. மக்கள் நீதி மையத்தில் காட்டிலுமா வந்து உங்களுக்கு ஓப்பனிங் சேர்ந்துருக்க போது நடிகர்கள் ஆரம்பித்தது, விஜயகாந்துக்கு அடுத்து நடிகர்கள் ஆரம்பித்த கட்சியில் ஒரு கணிசமான வாக்கும் வாங்கினார். 2021 கணிசமான வாக்கும் வாங்கினார். ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், டாக்டர்ஸு, பல வேட்பாளர் டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு, அந்த மாதிரி நிறையா ஒரு பெரும் கூட்டம், படித்த அறிவாளி கூட்டம் பூரா வந்து மக்கள் நீதி மையத்தில் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? கள நிலவரங்கள் வேறு, மக்கள்கிட்ட போய் சேர்ற விஷயங்கள் வேறு. இவர்கிட்ட அந்த மாதிரியான சொல்லிக்கிற மாதிரி எந்த ஃபேக்டருமே இல்லையே. கமலஹாசன் ஒரு பெரிய மாசு இருந்துச்சு, அவருக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், பத்திரிகையாளர்னு ஒரு பெரும் ஒரு அறிவார்ந்து சார்ந்த சமூக கூட்டம் இருந்துச்சு. அப்போ களத்தில் போனாங்க. ஆனால் இவர்கிட்ட எதுவுமே இல்லையே. ஓகே, இப்போ நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அவர் தன்னோட கொள்கை தெளிவாக பேசலன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் பட்டியலிருக்கீங்க. இவ்வளோ மைனஸ் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் 26 எலெக்ஷனில் அவர் வந்து சட்டப்பேரவையில் பங்கெடுத்தால் அவரால் என்ன இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஆளும் திமுக அரசு நடத்திய இன்டர்னல் சர்வேல வந்து 10% வாக்கு வங்கி அவருக்கு வந்து ஷூராக இருக்குது. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் 12% வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவுடைய சர்வே வந்து சொல்லியிருக்கு. இப்போ அதன் காரணம் வந்து திமுக வந்து உடனடியாக வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ
இப்போ அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் அவருக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா, அப்போ இன்னும் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, அப்போ அவருடைய growth இருக்குதானே சொல்லி அப்படி எதுவுமே இல்லாமல் அவரை பார்த்துட முடியுமா? எப்பவுமே ஒரு ஏரியாவில் புதுசாக ஒரு கடை வைக்கிறப்ப சாம்பிள் பார்ப்போன்னு போவாங்க. ஓகே. ஒரு ஒரு ஸ்வீட் கடை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பக்கத்தில் 10 கடை இருக்குது, புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறப்ப இந்த கடையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு வாக்கு வங்கி விழுதுதான். ஆனால் 10%ங்கிறதெல்லாம் அது யார் அந்த புள்ளி உரத்தை கொடுத்தாங்க, அது உண்மையா பொய்யா, எது தரப்புலேருந்து கிளப்பி விட்ட ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு புதுசாக ஒரு இடத்த வர்றப்போ ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, புது ஒரு கட்சி, ஒரு இளைஞர் வர்றாரு, சினிமா நடிகர் வர்றாரு, ஒரு பின்னாடி கூட்டம் இருக்குது, இவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் எல்லாமே தடங்களாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா பேரில் ஒரு சின்ன தடங்கள் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு அது ஒரு தடங்கள் இருக்குது. முதல்ல இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து பேசினா தான் அரசியல் பண்ண முடியும். அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் இவ்வளோ விஷயம் பட்டியலிடுறீங்க. ஆனால் வந்து நம்ம அரசியல் வந்து பெரியார் பாதையில் பயணிக்க போது, சமூக நீதி வழியில் பயணிக்க போது, ஒரு சம உரிமையை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் சில சயின்ஸை காட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது தெளிவில்லாத அரசியல் அப்படின்னு பார்க்கலாமா அது? அல்லது அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம் அது? பெரியார் பிறந்த தினத்து விழாவுக்கு போய் பயபக்தியோட செருப்புலாம் காரில் கழட்டி போட்டு கோயிலுக்குள் போகிற மாதிரி போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்குள்ளே வந்து பெரியார் சமாதி இருக்குது பெரியார் திடலில். பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவர் அங்கே தான் போய் மரியாதை செஞ்சு தருவாங்க. இவர் அது இருக்கா என்னன்னு தெரியல. முன்னாடி போனோடனே அந்த சிலையில் வச்சு ஒரு மரியாதைப்பட்டு வந்தார். ஒரு நல்ல ஒரு சைன். ஆனால் வந்து பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ லேட்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஆரம்பத்துலேயே அந்த எல்லா ஒரு லெட்டர் பேட்லேயும் பெரியார் படம், அந்த ஒரு செட் ஆஃப் படம்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போடாமல் இவருடைய படத்தை பொட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டார், பொட்டு எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டார், பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு ஃபோட்டோ மாற்றுறாரு. அதெல்லாம் கூட ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ ஒன்றும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிறதுக்கு. பட் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியல் வரலாம், புதிய கொள்கை எடுத்து வரலாம், அவருக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை எப்படி சரியாக பயன்படுத்த போகிறாரு? இது வரைக்கும் பெரியார் கருத்துக்களே அவர் படத்தை ஏதாவது பேசியிருக்கிறாரா, ஏதாவது வசனமாக வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது இல்லை. பெரியார் சிலைக்கு மாலை ஓட்டாமல் பெரியாரை கொள்கை ஏற்றுக்கொண்டாருங்கிறது. பெரியாருடைய கொள்கையை அவர் பேசியிருக்காரா மேடையில்? அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இளம் வாக்காளர்களுக்கு என்ன பெரியாருடைய சித்தாந்தத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு? பெரியார் யாரை எதிர்த்தா, யாரை ஆதரிச்சார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது படங்களில் பேசியிருக்காரா, மேடையில் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் இல்லை. இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்கிறாரு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஒரு புதுசாக ஒரு இளைஞர் ஒருத்தர் வர்றாரு, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இதை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அது போக போக தான் தெரியும். அந்த கெஸ்ஸிங்கில் தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். சார், இப்போ என்னோட ஒரு டவுட் வந்து என்னென்னா, இப்போ வரக்கூடிய புதுசாக கட்சி துவங்குற எல்லாருமே வந்து உங்களோட கொள்கை என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறோம். கொள்கையில் அவங்க லேகாக இருந்தாவோ, அதை வந்து தெளிவாக முன்வைக்காமல் இருந்தாவோ, உடனே வந்து இவரெல்லாம் அரசியல் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு உடனே எதிர்மறை விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிடும். என்னென்னா, கொள்கை பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த கட்சிகள் தவறு செய்யாத கட்சிகள்லாம் கிடையாது. அந்த கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, கொள்கை ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி தண்டனை கொடுக்குறாங்க. சில நேரம் 10 வருஷம் கூட ஆட்சியிலே கொண்டு வரவங்க கூட வச்சிருக்க அளவில் கூட சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் கொள்கை பிரியாரிட்டியாக மக்கள் ஃபஸ்ட்டு கொள்கை எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு ஒன்று. அல்லது எனக்கு நிர்வாகம் சிறப்பாக செய்ய தெரியும், மக்களுக்கு என்ன தேவை, நான் கொள்கை இந்த எதுவும் பேசலை, எல்லாரும் மக்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்கிறதும் சரி தான், நான் எல்லாத்தையும் செஞ்சாகணும் ஆட்சியில் வரணும். அப்படி இருக்கும்போது எனக்கு நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய தெரியும், ஊழல் இல்லாத ஒரு விஷயம், மக்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், இதான் என் கொள்கை அப்படின்னு அந்த கிளாரிட்டியோட அரசியல் செய்கிற நபர் முன்வைக்கிறான்னா, அந்த அரசியல் வரவேற்கத்தக்க அரசியலா அல்லது கொள்கை லேகாக இருக்கவர்கிட்ட அப்படின்னு அதை புறந்தள்ளணும், அந்த சப்ஜெக்டை புறந்தள்ளலாம், அதை எப்படி பார்க்கலாம்? கொள்கைங்கிறது ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் மட்டும்தான். செயல்பாடுகள் தான் ஒரு அரசியல் கட்சி, அரசியல் தலைவரை உருவாக கொண்டு போகும். இவர் அந்த செயல்பாடில் என்ன செஞ்சிருக்கிறாரு? நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனையில் கட்சி ஆரம்பித்த பிறகு பேசியிருக்கிறாரா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசியிருக்காரா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போய் பார்த்துருந்தா அதை விஷயம், அதை விடுங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியின் சார்பாக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? அறிக்கை வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்கிறார். அப்போ நீங்கள் களத்தில் வந்து ஒரு பிரச்சனையை 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து அதை ஸ்டேபிளாக நின்று அதுக்கு போராடக்கூடியவர் தான் நீங்கள் களத்தில் தலைவர் மாற முடியும். பல ஆக்டிவிஸ்ட் வந்து பின்னாடி அரசியல்வாதியாக மாறுவாங்க. அப்போ அந்த களத்தில் இருக்க தான் உருவாகிறாங்க, பார்த்துருப்போம். அது மாதிரி இவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொள்கைங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சிலபஸ் மாதிரி தான், அந்த கட்சியுடைய சிலபஸ். அதை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய அந்த ஆட்களுக்கு அதை வழிகாட்டக்கூடிய கொண்டு போகக்கூடிய ஒரு சிலபஸ் தான் கட்சி. அந்த கொள்கையை பற்றி யாருக்கும் வந்து அரசியல் கட்சியில் சேரப்போவது கிடையாது. செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை வச்சு எப்படி செயல்படுத்துகிறாங்க, செயல்பட்டு போகிறாங்க, எப்படி களத்தில் நிற்கிறாங்க, எந்த பிரச்சனையை எழுதுக்கிறாங்க, யார் ஆதரிக்கிறாங்க, எப்படி கருத்து சொல்கிறாரு, இதுதான் செயல்பாடு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதுதான் கொள்கைன்றாங்க. கொள்கைன்னு ஒரு போட்டு நம்ம வந்து ஒரு புத்தகமாக அடித்து இதில் பீரோவில் வச்சுக்கிறதுக்கு பேர் கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? பெரியார் கருத்துக்களை பேசுகிறார், பெரியார் சிலைக்கு மாலை போட்ட உடனே ஒரு பெரியார் கருத்துக்களை ஏற்றுதாரான்னு சொல்ல முடியாது. பெரியாருடைய கொள்கையில் எப்படி ஒரு கட்சிக்குள்ளே செயல்படுத்துறாரு, பெரியாருடைய கொள்கையில் அந்த மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்கிறாரு, பெரியாருடைய கொள்கையை வந்து என்ன செய்கிறாரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ அந்த செயல்பாடுகள் தான் வந்து கொள்கைன்னு நான் நினைக்கிறேன். கொள்கைங்கிறது ஒரு A4 ஷீட்டில் அச்சடிச்சு வச்சுக்கிறோட புத்தகம் தான்.
அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் அதன்படி ஃபாலோ பண்ணுறாங்களா? நாம் தமிழரை எடுத்துங்க. நாம் தமிழர் ஆரம்பத்தில் கொண்டு வந்த கொள்கை கோட்பாடுகள் வேறு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி போய் இன்னைக்கு வேறு இடத்துல போய் நிற்கிது. இது மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்லலாம். எல்லா கட்சிகளும் அவங்க ஆரம்பத்தில் எந்த கொள்கைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எங்கே நிற்கிங்கிறது தமிழ்நாட்டில் பல கட்சிகளை சொல்லலாம். அப்படிங்கிறது கொள்கைங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் தான். அது இவங்க செயல்படுத்துகிற செயல்பாடுகள், களத்தில் நிற்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, யார் பக்கம் நிற்கிறாங்க, பிரச்சனை வர்றப்ப அதான் முக்கியம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அரசியல்வாதி பக்கம் நிற்கிறாங்களா, அரசு பக்கம் நிற்கிறாங்களா, மக்கள் பக்கம் நிற்கிறாங்களா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இருக்குது. அதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு லெட்டர் பேட் வச்சுருக்காரு, ஒரு கொடி போட்டிருக்காரு, எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு. இதுதான் 6 மாதமாக அரசியல் கட்சியாக நடத்திட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்து தான் தெரியும் இவர் என்ன செய்ய போகிறாருன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசியே வளர்ந்த ஒரு இயக்கம் தான் தமிழ்நாடு எல்லா அரசியல் கட்சியும். சீமான் அவர்களை பார்த்தோம்னா சீமானுடைய கொள்கை என்னங்கிறது அவங்க கட்சியில் இருக்க பல பேருக்கு கூட தெரியுமா என்னன்னு தெரியல. அண்ணன் பேசுகிறாரு, ஆட்சிக்கு வந்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். தப்பு செய்கிறவனுக்கு பச்சை மட்டையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு அந்த எழுச்சிமிக்க ஒரு பேச்சு இருக்குல்ல, நாளைக்கு காலை உடனே மெம்பர் ஆகும். அந்த ஒரு கரிஸ்மா இவர்கிட்ட இல்லை. வெறும் ஒரு நடிகருங்கிற ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்குது. இப்போ சீமான் ஒரு டேரக்டரானு பார்த்தீங்கன்னா பெரிய அவர் டேரக்டரை பார்த்தா சினிமாலேருந்து வந்தவர் தான். சினிமா டேரக்டராக பார்த்தா அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. சீமானுங்கிற ஒரு நபருடைய தனிநபருடைய ஒருத்தர் பேச்சை கேட்டு சேர்ந்த கூட்டம் தான். அது கிட்டத்தட்ட இன்றைக்கி 6-7% வரைக்கும் வாங்கியிருக்காருன்னா அவரால் உருவாக்கப்பட்ட கூட்டம் தான், அவர் பேச்சை கேட்டு உருவாக்கப்பட்ட கூட்டம் தான். அவர் விஜய்க்கு சினிமாவில் பார்த்து விஜய்க்கு பின்னாடி வந்த ரசிகர் கூட்டம் தான் இன்றைக்கி அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக மாறுறாங்க. ஆனால் அது காமனாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்களா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு கட்சிக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க எல்லா வருஷத்துலையும். ஒரு காமனாக இந்த வருஷம் திமுக போடுவோம்ப்பா, அடுத்த வருஷம் அதிமுக போடுவோம், இந்த வட்டம் பிஜேபி பண்ண வருஷம் ஓட்டே போட உள்ளது அப்படின்னு இந்த காமனாக விழுவும் இல்லையா ஓட்டு. அந்த ஓட்டுக்களை இவர் எப்படி வாங்க போகிறாரு, அந்த ஓட்டுக்களை எப்படி கவர போகிறாரு, என்ன சொல்லி அந்த மக்கள்கிட்ட பேச போகிறாரு, என்ன சித்தாந்தத்தை எடுத்து வைக்க போகிறாரு, அது அந்த மக்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிற விஷயம்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவர் அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இவர் முன்னெடுக்கக்கூடிய இந்த மாநாடு, இந்த விக்கிரவாண்டி இந்த வீசலையில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது பெண்களை மையமாக வச்சு அவர் அந்த மாநாட்டை முன்னெடுக்கிறதா சொல்லப்படுது. பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் பெரிய அளவில் இருக்கணும் அதில் அப்படின்ற அளவில் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அவர் சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காரு அப்படின்ற அளவில் சொல்லப்படுது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பெண்கள் மீது அவர் கவனம் செலுத்தி அந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். அந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு மூவ் தான் அது. பெண்கள் முன்னெடுத்து கொண்டு போய் சேர்க்குறப்ப அது பெருசாக போய் அந்த விஷயங்கள் போய் சேரும். ஆண்கள் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயத்தை பெண்கள் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் பெருசாக போகும். ஒரு பெரும் கூட்டத்தை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு 2வது விஜய் ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் அதிகம் பொதுவாகவே. அப்படிங்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. 2வது மாநாட்டில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்காரு. வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டு வர வேண்டும், பக்கத்தில் கிணறு இருக்காங்க போயிடக்கூடாது, இந்த ஸ்கூல் ஆனுவல் டே கூப்பிட்டு போவானுங்கள அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்லாம் போட்டிருக்கிறாரு. ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. பார்ப்போம் அவர் மாநாடு என்ன செய்ய போகிறார், யார் அந்த கட்சியில் சேர போகிறாங்க, என்ன கொள்கை பேச போகிறாரு, யார் எதிர்க்க போகிறார், யார் ஆதரிக்க போகிறாரு, அதை எதிர்த்ததில் ஸ்டெடியாக இருக்கிறாரா அப்படிங்கிறதால மாநாட்டு முடிவுகள் பிறகு தெரியும். நன்றி சார்.